பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் கொடுக்கிற ஜீவனுள்ள அப்பம் இதோ. எரேமியா 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலம். ஆமீன் சொல்லுமா? பிரியமானவர்களே, நம் வேதத்தில் வாசிக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு ஓரிடத்திலே வரும் பொழுது அவர்களுக்கு முதலாவதாக செங்கடல் ஒரு பக்கம் தடையாய் நிற்கிறது. இன்னொரு பக்கம் இந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பார்வோனுடைய சேனைகள் ஒரு பக்கம் இவர்களை நெருங்கி கொண்டிருந்தது. அப்போது அவர்கள் சுற்றி எல்லா பக்கமும் தீங்கானது நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வழி தெரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் மிகுந்த வேதனையோடும் கண்ணீரோடும் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று அவர்கள் நினைத்து அந்த இடத்திலே இனி நம் வாழ்வதற்கு வழியே கிடையாதா, நம்மை வழிநடத்த யாருமே கிடையாதா, நாம் அவ்வளவுதானா என்று அவர்கள் கண்ணீரோடு கூட இருள் சுமழ்ந்த ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் செங்கடலை இரண்டாய் பிளந்து அந்த வெட்டாந்தரையிலே நடக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தது போல பிரியமானவர் இன்றைக்கும் அன்றைக்கு எப்பொழுது அந்த கர்த்தருடைய முகத்தை பார்க்க அவர்கள் துணிந்தார்களோ, ஆண்டவரே நீர்தான் எங்களுடைய அடைக்கலம், நீர்தான் எங்களுடைய ஆசீர்வாதம், நீர்தான் எங்களுடைய கண்மலையாய் இருக்கிறீர் என்று முழுமனதோடு விசுவாசித்து அவருடைய முகத்தை பார்த்தார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து அவர்கள் வெட்டாந்தரையில் நடக்கும்படி ஆண்டவர் அற்புதம் செய்தது போல இன்றைக்கும் பிரியமான உன்னை சுற்றி அநேக பிரச்சனைகளோடு பாடுகளோடு நெருக்கத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என்ன செய்வதென்று தெரியாமல் வழியில்லாத ஒரு நிலைமையில் நிற்கலாம். தீங்கு உன்னை நெருங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ பயப்படாதே. இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு வழியை திறப்பார். நீ சமாதானமாய் சந்தோஷமாய் அதில் நடந்து போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய முகமும் உன்னுடைய குடும்பமும் உன் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.